அதுக்கப்புறம் கரூர் சம்பவத்தின் போது என்ன அவர் ஏன் ஓடினாரு, ஏன் பதுங்கினாரு அப்படிலாம் நிறைய கேள்விகள் வருது. ஆக்சுவலி என்ன நடந்ததுன்னா, அன்றைக்கி அந்த கரூர் சம்பவம் நடக்குது. கரூருக்கு வெளியில் அவங்க இருக்காங்க. அவர் மீண்டும் உள்ளே வர்றதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அங்கே இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் முதல்ல இப்போ கிளம்புங்க, நீங்கள் இங்கே இருக்காதீங்க, வேறு ஏதாவது அசம்பாவிதம் நடந்துடும், அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ வேணாலும் வாங்கன்னு அவரை கன்வின்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு கழுத்தை பிடிச்சி தள்ளாத குறையாக அங்கிருந்து அவரை அப்புறப்படுத்தினார்கள். அதுதான் உண்மை. ஏன்னா அவர் வெளியில் இதெல்லாம் சொல்கிறது இல்லை. அதனால் ஒரு மனுஷன் இந்த விவகாரத்தில் மௌனமாக இருக்காருங்கிறதையே உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு இவர் ஒரு பயந்தாங்குழி, இவர் ஒரு கோழை, பிரச்சனைகளை கண்டு அஞ்சு நடுங்குபவர் அப்படின்னு ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறது இருக்குல்ல, அது ஒரு சரியான விஷயம் இல்லை. அதாவது விஜய் ரோபோ கிடையாது. அவர் உங்களையும் என்னையும் போன்ற ஒரு நார்மலான ஹியூமன் பீயிங் தான். உங்களுக்கும் எனக்கும் என்ன உணர்வுகள் இருக்குமோ அவருக்கும் அந்த உணர்வு இருக்கும். விஜயை பொறுத்த வரைக்கும் இயல்பாக இருக்காரு. சிரிக்கிற நேரத்தில் சிரிக்கிறது, எமோஷனலான நேரத்தில் அந்த எமோஷன்ஸ் வெளிப்படுறதுங்கிறது ஒரு நார்மலான விஷயம் தான். எல்லாத்துக்கும் மேலே இந்த நான் சொல்கிற விஷயம் இது எல்லாருக்குமே நடந்திருக்கும். இப்போ நம்ம ஒரு அப்பா அம்மா சகோதரிகள் மேலே ஒரு பேரன்பு வச்சுருப்போம். அவங்க திடீர்னு இறந்துருப்பாங்க. இறந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு கூட நம்ம அவர்கள் குறித்து பேசும்போது நம்ம எமோஷனலாக உடைந்து அழுறதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். கண்டிப்பாக. அப்போ ஒருவருடைய இழப்பு குறித்து பேசும்போதே நமக்கெல்லாம் கண்ணீர் வரும்போது, தன் மீது பேரன்பு வைத்த ஒரு 41 பேர் செத்துருக்காங்கும் போது அதை பற்றி பேசும்போது ஒரு மனிதன் கலங்குவானா மாட்டானா? இது சாதாரண கேள்வி. அதுக்கடுத்து நான் ஒரு நடிகன் அப்படிங்கிறதுனால அந்த எமோஷன்ஸை மறைக்கணும்னு அவசியமே இல்லையே. அதுக்கடுத்து சில பேர் என்ன சொல்கிறாங்க, இவர் ஒரு நடிகர் அதனால இவர் நடிக்கிறாருன்னு சொல்கிறாங்க. அதை விட ஒரு கேவலமான அருவருப்பான குற்றச்சாட்டு எதுவும் இருக்கிறதா நான் நினைக்கவே இல்லை. ஒரு நடிகன்னா 24 மணி நேரம் நடிச்சுக்கிட்டே இருப்பானா? என்ன தேவை? அதுக்கடுத்து சமீபத்தில் அவருடைய நண்பரோடு அவர் பேசிகிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் நடந்த அந்த உரையாடல். அப்போ பல விஷயங்கள் பேசுகிறாங்க, காமெடியாக நார்மலாக இப்படியெல்லாம் போகுது. கரூர் சம்பவம் வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே கண் கலங்கிட்டார். கண் கலங்கி அந்த தொண்டையே கட்டிடுச்சு அவருக்கு. இருக்கு, அதில் மாற்றமே இல்லை. புரியுதாடே? இப்போ அந்த 41 பேருடைய உயிரிழப்புக்கு விஜய் காரணம் இல்லை, அது தெரிஞ்ச விஷயம். அது ஒரு விபத்து தான். ஆனால் நீங்கள் விஜயாக யோசிக்கும் போது நம்மளை பார்க்க வந்து தானே அவங்க இறந்து போனாங்க அப்படின்னு அவர் நினைக்கும் போது அவருக்கு எந்த அளவுக்கு அது ஒரு வலியை கொடுக்கும். அது வீட்டில் இருந்தாலும் அந்த ஃபீலிங் தான் வரும், மேடையில் நின்னாலும் அந்த ஃபீலிங் தான் வரும். இதெல்லாம் புரிஞ்சிக்காம இதையும் ஒருத்தன் விமர்சனம் பண்ணுறான் அப்படின்னா அவன்லாம் மனுஷனே கிடையாது. பல சந்தர்ப்பங்களில் சொல்கிறது தான், விஜயாக இருப்பதில் எவ்வளவு பெரிய பிரச்சனை சிக்கலாக இருக்கிறது என்பதை விஜயால் மட்டும்தான் உணர முடியும். புரியுதா? இப்போ நீங்களும் நானும் உட்காந்துக்கிட்டு விஜய் அப்படி பண்ணியிருக்கலாமே இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்றது ஒரு சரியான விஷயமா இருக்காதுன்னு நினைக்கிறேன்.